எப்போதுமே மக்கள் அறிவாளிகள்ன்றதில நீங்க ஒரு அரசியல்வாதியாக இதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள்னு நான் நம்புறேன் நானு. நீங்க இந்த ஜனங்க இது பாவம் வயித்து பொழப்புக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த மக்கள் தான் எப்போதுமே அறிவாளிகள். இன்னைக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் கையில வந்து நீங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சுன்றத நம்ம பார்க்குறோம். ரொம்ப இந்த வயது முதிர்ந்தவர்கள் டச் ஃபோன பயன்படுத்த தெரியாதவர்களை தவிர்த்து பார்த்தீர்கள் என்றால், பெரும்பாலானோர் கையில இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட நியூஸையே அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன்ல தான் கன்சியூம் பண்றாங்க. அந்த நேரத்தில என்னை போன்ற நபர்களுக்கு, குறிப்பாக இந்த அரசின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் பேசக்கூடிய நபர்களுக்கு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது சார். நான் இத அனுபவத்தின் வாயிலாக நான் இத சொல்றேன். நான் பெரிய சினிமா நடிகர்லாம் கிடையாது. எங்க போனாலும் சார் நீங்க நல்லா பேசுறீங்க, தைரியமா பேசுறீங்க அப்படின்ட்டு மக்கள் சொல்லுது. கவலைப்படாதீங்க சார். இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்க வந்துருவீங்க சார். தொடர்ந்து பேசுங்க சார். அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இவன் உண்மைய பேசுறான்ற அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. நானும் இந்த ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த வரவேற்புலாம் நிச்சயமா இருக்காது. புழுவாம்பா இவன் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்துட்டு சார் தைரியமா பேசுங்க சார். நீங்க ஒருத்தராவது பேசுறீங்க சார் அப்படின்னு இந்த வரவேற்பு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு எது உண்மை என்பது தெரிகிறது. ஸோ இந்த வெகுஜன ஊடகங்கள் செய்ய தவறிய வேலைகளை என்னை போன்ற நபர்கள் செய்யும்போது இதற்கான வரவேற்பு மக்களிடையே அபரிமிதமாக இருக்கிறது என்று நான் நிச்சயம் நம்புகிறேன் சார். இன்னும் சொல்ல போனேன்னா அந்த வரவேற்பு மற்றும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து பணிபுரிகிறேன். அந்த வரவேற்பு இல்லைன்னா நான் அப்புறம் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? இப்போ எதிர்க்கட்சியோட வேலையை நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு செய்வதனால் உங்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிறனால இங்க வந்து எதிர்க்கட்சியோட ஊதுகுழல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? எதிர்க்கட்சியோட ஊதுகுழல் என்ற விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். எதிர்க்கட்சியோட ஊதுகுழலா இருப்பதுதான் சரி என்கிறேன் நான். அது எனக்கு வருத்தம் இல்லை. சங்கர் எதிர்க்கட்சியோட ஊதுகுழல்னு சொன்னா மகிழ்ச்சின்றேன். இதே